நட்புகளே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது லோன் வாங்காதவங்க யாரா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாலே ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம லோன் தேவைகள் அதிகமா இருக்கு. சோ இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா லோன் ரிலேட்டடா தான். நீங்க லோன் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது ஷேர் பண்ணா கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. நான் இந்த வீடியோல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆர்பிஐ ரெப்போ ரேட் கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருவீங்க. அதனால நமக்கு என்ன எஃபெக்ட்? சோ இதனால நம்ம இஎம்ஐ கம்மி ஆகுமா? இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா? நம்ம பேங்க் போயிட்டு ஏதாவது செய்யணுமா? இல்லனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அப்டேட் ஆகுமா? இல்ல ஆர்பிஐ ரெப்போ ரேட் கம்மி பண்றதுனால நமக்கு எந்த சேஞ்சுமே இல்லையா அப்படின்றது எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே இந்த வீடியோல ஆன்சர் இருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இனி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். பல பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆர்பிஐ இப்போ ரீசெண்டா ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. அதனால லோன் வாங்கியிருக்க எல்லாத்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ், அதாவது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல நீங்க லோன் எடுத்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு அடிச்ச ஜாக் பாட்னு சொல்லலாம், ஒரு இனிப்பான செய்தின்னு சொல்லலாம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணனால நமக்கு நம்ம லோன் வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்களா, அந்த லோன்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆயிருக்கு. பட் நமக்கு இமீடியட்டா எஃபெக்ட் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நானும் செக் பண்ணி பார்த்தேன். உடனடியா பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. பழைய எக்ஸிஸ்டிங் நான் என்ன லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணிட்டு இருந்தனோ அதே ரேட்ல தான் போயிட்டு இருக்கு. எஸ்பிஐல ஹோம் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ ரெப்போ ரேட் சேஞ்ச் ஆயிருக்கனால நமக்கு என்ன பெனிஃபிட் ஆக போகுது அப்படிங்கறத பார்ப்போம். சோ கடனும் வட்டியும் எத்தனை பெர்சன்டேஜ் நமக்கு வருது, எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் 4% வாங்கிட்டு அந்த 4% வாங்குற அந்த அமௌண்ட நமக்கு பர்சனல் லோன் 8.8% to 24% கொடுக்குறாங்க. ஹவுசிங் லோன் 6.8% to 14% அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் வெஹிக்கிள் லோன் 6% to 12%. இதே போல வேற லோன்ஸ் லைக் பிசினஸ் லோன், எஜுகேஷன் லோன், மார்ட்கேஜ் லோன், அப்ளையன்ஸ் லோன், இப்படி நிறைய டிஃப்ரெண்டான லோன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு லோனுக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சு நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ரேட் நம்ம சேஞ்ச் பண்றதுனால என்ன நடக்கும், எஸ்பிஐல என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். இதுதான் எஸ்பிஐயோட வெப்சைட். எஸ்பிஐ வெப்சைட்ல போயிட்டு நீங்க கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். சோ அப் டு 30 lakhs வரைக்கும் நீங்க ஹோம் லோன் எடுக்கிறீங்கன்னா, அதாவது ஃப்ளோட்டிங் ரேட்ல எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 7% லோன் எஃபெக்டிவ் ரேட் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. மேக்ஸ் கெயின் சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் லோன் இருக்கு. அந்த லோனுக்கு 7.35%. அதே போல 30 lakhs to 75 lakhsக்கு நீங்க ஹோம் லோன் எடுக்கிறதா இருந்தா உங்களுக்கு 7.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ளிகபிள். அதே போல மேக்ஸ் கெயின் 7.6%. 75 lakhsக்கு மேல நீங்க ஹோம் லோன் எடுக்கிறதா இருந்தா 7.35% டேர்ம் லோனுக்கும் மேக்ஸ் கெயினுக்கு 7.7% அப்ளிகபிள் ஆகுது. சோ இதெல்லாம் ஃப்ளோட்டிங் ரேட். சோ நம்ம ரெண்டு டைப் ஆஃப் லோனா நம்ம வாங்கும்போது கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு பிக்ஸ்ட் ரேட் லோன் வேணுமா இல்ல ஃப்ளோட்டிங் ரேட் லோன் வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுலயும் சில டைப் ஆஃப் லோன்ஸ் இருக்கு. இந்த பிக்ஸ்ட் ரேட் லோன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆரம்ப காலத்துல என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குனீங்களோ அதுதான் நீங்க அந்த லோனை கட்டி முடிக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இடையில எந்த ஒரு சேஞ்ச் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஆர்பிஐ எனி சேஞ்சஸ் கொடுத்தாலும் அது அப்ளிகபிள் ஆகாது. பட் ஃப்ளோட்டிங் ரேட்ல நீங்க ஹோம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். 3 டைப் இருக்கு: பிசிஎல்ஆர் லோன்ஸ், எம்சிஎல்ஆர் லோன்ஸ், அதுக்கப்புறம் இபிஎல்ஆர் லோன்ஸ் அப்படின்ட்டு. இந்த பிசிஎல்ஆர் அண்ட் எம்சிஎல்ஆர் லோன் இதெல்லாமே 2017க்கு முன்னாடி நீங்க லோன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிசிஎல்ஆர் லோன் டைப்னு வரும். 2017க்கு மேல அப் டு 2019க்கு உள்ள நீங்க லோன் எடுத்திருந்தீங்கன்னா, ஹோம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா எம்சிஎல்ஆர் லோன் சொல்லிருப்பாங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. 2019க்கு மேல யார் ஹோம் லோன் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு இபிஎல்ஆர் லோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லோன் தான் அப்ளிகபிள்.
இந்த மூணோட டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, MCLR லோன் வந்து மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி எல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா வந்து, இதுக்கு முன்னாடி அந்த லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து வேரி ஆயிட்டே இருந்துச்சுன்னா, அந்த வேரியேஷன் வந்து எப்போ உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னா 1 இயர் ஒன்ஸ் இல்லைன்னா 18 months ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் பண்ணிடுவாங்க. பட் இப்போ ஒரு குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, MCLR லோன் வாங்கியிருக்க எல்லாத்துக்குமே இப்போ அந்த ரேட்டை வந்து 12 months to 18 monthsல வந்து ரீசெட் ஆகுற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இப்போ எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் ஃபார் MCLR லோன்ல அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கு. ரீசெண்டா லோன் எடுத்திருக்கவங்களுக்கு, அதாவது 2019ல இருந்து லோன் எடுத்திருக்கவங்களுக்கு எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி குவார்டர் ஒன்ஸ் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கு. இது வந்து EBLR லோன். அதாவது EBLR லோன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லோன் வந்து எவ்ரி குவார்டர்ஸ் ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கணும். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம 2 டைப் ஆஃப் பாரோவர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்றோம். பாரோவர் ஏ வந்து MCLR லிங்க்டு ஹோம் லோன் எடுத்திருக்காங்க. 50 லட்சத்துக்கு, அதாவது 50 lakhsக்கு வந்து எடுத்திருக்காங்க. டென்யூர் பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு 8.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எடுத்திருக்காங்க. பாரோவர் பி வந்து ரெப்போ லிங்க்டு ஹோம் லோன், அதாவது இந்த EBLR டைப், அதுல வந்து 50 lakhsக்கு எடுத்திருக்காங்க. அதே தான், பட் 7.9%க்கு வந்து எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து RBI வந்து ரெப்போ ரேட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க 75 basis points சொல்லிட்டு. சோ அப்போ வந்து இது எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரோவர் பி அவருக்கு வந்து அப்ளிகபிள் ஹோம் லோன் வந்து ரேட்டு சடனா வந்து ஃபாலோ ஆகும். அதாவது 7.9%ல இருந்து 7.1% குறைஞ்சிரும். எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து. பட் அவர் வாங்கியிருந்தது பாத்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் வந்து 7.9% கட்டிட்டு இருந்தவருக்கு ஏப்ரல்ல இருந்தே சடனா வந்து சேஞ்ச் ஆயிரும் 7.15%. பிகாஸ் எவ்ரி குவார்டர்ஸ் ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு சேஞ்ச் ஆகும். பட் பாரோவர் ஏ வந்து என்ன வாங்கியிருந்தாங்கன்னா MCLR லிங்க்டு ஹோம் லோன் வாங்கியிருந்தாங்க. அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்படியே தான் போயிட்டு இருக்கும். அவருக்கு வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. சோ பாரோவர் ஏ வந்து ஸ்டில் EMI வந்து எவ்வளவு பே பண்றாருன்னா 42,603 ரூபாய் வந்து பே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ஹோம் லோனுக்கு. பட் பாரோவர் பி வந்து சடனா அவரோட EMI ரேட் வந்து குறைஞ்சிரும் 39,216க்கு வந்து குறையுது. சோ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த EBLR ரேட்டுக்கு வந்து நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணனா எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறது. இதை இன்னும் வந்து கொஞ்சம் டீடைலா பார்க்கணும்னா நம்ம வந்து ஹோம் லோன் வெப்சைட்டுக்கு டைரக்டா போவோம். EMI கால்குலேட்டர் ஓபன் பண்ணுங்க. சரியா? சோ EMI கால்குலேட்டர்ல இங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ரேட் வந்து 30 lakhs செலக்ட் பண்ணிருக்கேன். ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.5% அண்ட் லோன் டென்யூர் வந்து 20 years. சோ இந்த இதுக்கு வந்து நீங்க EMI கால்குலேட் பண்ணும்போது EMI வந்து எவ்ரி மந்த் வந்து 26,035 rupees வந்து நம்ம பே பண்ணுவோம். அந்த 20 years வந்து நம்ம இந்த லோனை கட்டி முடிக்கும் போது அசலை தவிர நம்ம வந்து 32,48,327 rupees வந்து நீங்க இன்ட்ரெஸ்டா பே பண்ணிருப்பீங்க. அதாவது 8.5 ரேட்ல வந்து வாங்கியிருக்கீங்க, அது வந்து அப்படியே போயிட்டு இருக்கு, நம்ம வந்து எந்த சேஞ்சும் பண்ணல அப்படின்னா. சோ 8.5ல இருந்து இப்போ 7% ஆயிடுச்சு இல்லையா? சோ 7%க்கு நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணா என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சோ நான் இப்போ வந்து இதை சேஞ்ச் பண்றேன், 7%க்கு மாத்திட்டேன். சோ 7%க்கு மாத்தினா அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 32 lakhs வந்து நம்ம பே பண்ணி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்படியே 25,82,000க்கு மாறிடுச்சு. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து 7 lakhs சம்திங் வந்து நம்ம கம்மியா பே பண்றோம். பிளஸ் EMI பர்டன் வந்து கம்மியா இருக்கு. பாத்தீங்கன்னா 23,259 rupees தான் வந்து நம்ம EMI பே பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது மந்த்லி வந்து அரௌண்ட் 3,000 rupees வரைக்கும் நமக்கு வந்து குறையுது. சோ இது வந்து எவ்வளவு பெனிஃபிட்னு உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும். சோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட்டியை குறைக்க வந்து அதுதான் நமக்கு பெஸ்ட் வழி. அங்க வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் செல்ல வந்து கூட நீங்க சொல்லலாம். கன்வர்ஷன் செஞ்சா மட்டுமே வந்து வட்டியை குறைப்பாங்களே தவிர கன்வர்ஷன் பண்ணாம நீங்க வந்து அப்படியே சரி அவங்க வந்து எப்ப குறைக்கிறாங்களோ குறைக்கட்டும் அப்படின்னு விட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 3 years முன்னாடி நீங்க லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரேட்டு தான் போயிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து EMI கம்மியான அமௌண்ட் இருக்கும் அண்ட் வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கும். நம்ம மட்டும் வந்து அதிகமா கட்டுற மாதிரி இருக்கும். நம்மள அறியாமலே வந்து அதிகமா கட்டிட்டு இருப்போம். எப்பவுமே பேங்க் பாத்தீங்கன்னா வட்டி விகிதம் குறைக்கும் போது வந்து கஸ்டமருக்கு சொல்லவே மாட்டாங்க, இமீடியட்டா அப்டேட்டும் பண்ண மாட்டாங்க. பட் வட்டி விகிதம் அதிகமாச்சுன்னா இமீடியட்டா அப்டேட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து இன்னும் பாரம் அதிகமாகும். சோ எங்களோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா
இப்போ இருக்கிற அளவுக்கு வந்து இது வரைக்குமே ஹோம் லோன் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது இல்ல. சோ இமீடியட்டா உங்க பக்கத்துல இருக்க உங்களுடைய ஹோம் லோன் அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து நான் அப்டேட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஃப்ளோட்டிங் ரேட் இல்லாம பிக்ஸ்ட் ரேட்ல இருந்தீங்கன்னா கூட உங்களால கூட சேஞ்ச் பண்ண முடியும். அதுல சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு, அட்வான்டேஜும் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் ரேட்ல வந்து சப்போஸ் ரெப்போ ரேட் வந்து ஆர்பிஐ அதிகப்படுத்திட்டாங்கன்னா உங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 7% இருக்கு, நெக்ஸ்ட் இயரே வந்து 9%க்கு வந்து ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேட் ஆஃப் லோன் வந்து அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு 9% போகும் ஃப்ளோட்டிங் ரேட்ல இருக்கவங்களுக்கு. பட் பிக்ஸ்ட் ரேட்ல 8.5 வாங்கிட்டு இருக்கவங்க அப்பவும் வந்து 8.5 தான் வந்து இருக்கும் அவங்களுக்கு வந்து முடிகிற வரைக்கும். அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் இருக்கு. ஸோ திங்க் பண்ணி நீங்க வந்து தாராளமா போயிட்டு கன்வர்ஷன் பண்ணலாம். பிக்ஸ்ட் ரேட்டு ஃப்ளோட்டிங் ரேட்டு கன்வர்ஷன் ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா 5,900 ருபீஸ் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லோன் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மாறணும்னா அதுக்கு வந்து 0.2%, அது மேக்ஸிமம் வந்து 4,800 இருந்து மேக்ஸிமம் 17,000 வரைக்கும். அது வந்து உங்க ஹோம் லோன் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி வேரி ஆகும். ஸோ பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்காது. அதை கட்டிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறையவே பெனிஃபிட் இருக்கும். லேக்ஸ் கணக்குல வந்து நீங்க சேவ் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஏன் நிறைய பேர் வந்து லோன் வாங்கியிருப்பாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் நீங்க கேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, லோன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இனி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி நட்புகளே. நட்புடன் சிவா.